வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரயில்வே எக்ஸாமில் நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடாத ஒரு 5 தவறுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 தவறுகள் அப்படிங்கிறது நமக்கு இந்த 5 தப்பை நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ரயில்வே எக்ஸாம்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கோ இல்லை மார்க் கம்மியாகிறதுக்கோ நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது உங்கள் ப்ரிப்ரேஷனில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட 10 இயர்ஸாக நான் இந்த டீச்சிங்கில் தான் இருக்கேன். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணி போன ஒவ்வொருத்தரும் என்னென்ன மிஸ்டேக் பண்ணாங்க, அதுலேருந்து எப்படி கற்றுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போனாங்க. நிறைய பேர் கற்றுக்காம இந்த ஃபீல்டு அவுட்டே போயிருக்காங்க. சரியா, இந்த மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்ககிட்ட நான் என்ன பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன். ஸோ யார் யாருக்கு யூஸ் ஆகுமோ அவங்க என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா சிலபஸ். சரியா, ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணிக்கோங்க, சிலபஸ். ஸோ ரயில்வே எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு என்ன பண்ணிக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த சிலபஸ் அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்னில் என்ன பண்ணுங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் பேட்டர்னில் ஒரு எக்ஸாமுக்கு என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா, இப்போ ஏஎல்பிக்கு ஒரு சிலபஸ் இருக்கும், டெக்னீஷியனுக்கு ஒரு சிலபஸ் இருக்கும், அவன் என்டிபிசிக்கு ஒரு சிலபஸ் இருக்கும், குரூப் டிக்கு ஒரு பேட்டர்ன், போலீஸ்க்கு ஒரு பேட்டர்ன். இப்படி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கு. சும்மா காமனா உட்காந்து என்ன பண்ணாதீங்க, ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. இந்த எக்ஸாம் பையன் என்ன பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுல ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா காமனா வரக்கூடியது பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் வரும், ரீசனிங் வரும், அதுக்கப்புறம் சயின்ஸ் வரும், ஜிகே வரும். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்டிடியூட், ரீசனிங் இதெல்லாம் நம்ம நார்மலா ப்ராக்டிஸ் பண்றதுதான். சயின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் லூசன் புக்கை வச்சு படிப்பீங்க. பட் லூசன் புக்கை விட என்சிஆர்டி புக் ரொம்ப நல்லாயிருக்கும். என்சிஆர்டி 6th-லேருந்து 10th வரைக்குள்ள என்சிஆர்டி புக்கை நீங்கள் என்ன பண்ணலாம், நல்லா படிக்கலாம். ஸோ இது உங்களோட ஸ்கோர் என்ன ஆகும், ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். இதை தாண்டி உள்ளதை வேணால் லூசன் புக்கில் என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. சரியா, ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் பேட்டர்னில் நீங்கள் முக்கியமாக படிக்கணும். ஸோ அந்தந்த எக்ஸாமுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது. அதுக்கு எதுக்கு வெயிட்டேஜ் அதிகமோ அதுக்கு அதிகமாக நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை நீங்கள் என்ன பண்ணணும், படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். சரியா, ரெண்டாவது முக்கியமான விஷயம் ரயில்வே எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இப்போ நீங்கள் டிஎன்பிசி அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த ரயில்வே எக்ஸாமுக்குள்ளாடி வருவீங்க. அங்கே தியரி தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஆனால் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இப்போ சயின்ஸ் நம்ம தியரியாக படித்தா கூட அதில் கூட நமக்கு எப்படி தான் வருது, ப்ராப்ளம்ஸ் தான் நமக்கு நிறைய கேட்குறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ண ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். சரியா, ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரயில்வே எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட் சொல்லுவாங்க. சரியா, ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் பேசிக்ஸ் பாருங்கள். முதல்ல பேசிக்ஸ் பாருங்கள், பேசிக்ஸ் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 100 கொஸ்டின்ஸாவது மினிமம் என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறது மினிமம் தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுலேருந்து ஒரு 100 கொஸ்டினாவது கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும். ஒய்சிடி புக்ஸ் எல்லாருமே சொல்லக்கூடியதான் ஒய்சிடி புக்ஸு. ஸோ இந்த ஒய்சிடி புக்ஸை வாங்கி என்ன பண்ணிக்கோங்க, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது மூலியமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கற்றுக்கலாம். நீங்கள் தப்பு பண்ண என்ன பண்ணிக்கலாம், கற்றுக்கலாம். நான் சொல்கிறேன் மினிமமாவது 100 கொஸ்டின்ஸ். மேக்ஸிமம் உன்னால் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, இந்த பேசிக்ஸ் முடிச்சதுக்கு பிறகு மார்க் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் குறைஞ்சது ஒரு 100 மார்க் டெஸ்ட்டாவது நீங்கள் எழுதணும். டார்கெட் வச்சுக்கோங்க, இப்போவே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 100 மார்க் டெஸ்ட் நான் கண்டிப்பாக எழுதுவேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஸோ ஃபஸ்ட்டு மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் 1 மார்க் எடுக்கிறீங்க. அந்த மார்க் டெஸ்ட்டை 1 மார்க் தான் நீங்கள் எடுக்கிறீங்க. ஃபஸ்ட் மார்க் டெஸ்ட் போடுறீங்க, 1 மார்க் தான் நீங்கள் எடுக்கிறீங்க. சரியா, அந்த மீதி இருக்கிற அந்த 99% கொஸ்டின்ஸை என்ன பண்ணுங்கள், ஒரு நோட் போட்டு எழுதி அது மூலயமா கற்றுக்கோங்க. 2வது டெஸ்ட்டில் 2 மார்க் எடுப்பீங்க, 3வது டெஸ்ட்டில் 3 மார்க் எடுப்பீங்க. இப்படியே நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணால் கூட ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மார்க் இம்ப்ரூவ் பண்ணால் கூட 100 டெஸ்ட்டில் 100 மார்க் நீங்கள் என்ன பண்ணிடலாம், கண்டிப்பாக உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். சரியா, ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம சிலபஸை முடிக்கிறோம், 2வது என்ன பண்ணுறோம், மார்க் டெஸ்ட் போட்டு பார்க்குறோம். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சரியா, ஸோ 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவாய்ட் சோசியல் மீடியா. தயவு செஞ்சு இந்த ஃபோன் அப்படிங்கிற சனியனை தூர தூக்கி வச்சிருங்க. சரியா,
ஸோ இந்த ஃபோனை வச்சா நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க. சரி ஓகே சரியா, யூடியூப் பார்த்து படிப்பீங்க, கொஞ்சம் டிசிப்ளினாக இருங்க சரியா. சில பேர் யூடியூப் வருவாங்க படிக்கணும்னு வருவாங்க, திடீர்னு நாங்கள் அஜித் விஜய் படம் வரும், இல்லை வேறு ஏதாவது இப்போ ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டுருக்கு, ஸோ மேட்ச்சை பற்றி வரும், ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வரும், யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம், உடனே அதில் கிளிக் பண்ணுவாங்க, அங்கேருந்து இன்னொன்றுக்கு போகும், அங்கேருந்து இன்னொன்றுக்கு போகும், கடைசியில் படிக்க வந்து என்ன பண்ணுவாங்க, மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், இது எல்லாத்தையும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுறது ஸ்டாப் பண்ணிக்கோங்க. உனக்கு எதுக்காண்டி வந்த ஒரு டாபிக் பார்க்க வந்தியா, அந்த டாப்பிக்கை பார்த்துட்டு ஃபோனை தூக்கி தூர வச்சிரு. இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறியா, பிடிஎஃப் வச்சு என்ன பண்ணு, ப்ராக்டிஸ் பண்ணு. முடிஞ்ச அளவுக்கு பிரிண்ட் அவுட் வச்சுக்கோங்க, மொபைலை விட பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க சரி. அந்த பிரிண்ட் எடுக்கிறதுலாம் நமக்கு பெரிய அளவுலாம் செலவாகாது புரியுதா. ஒரு பிடிஎஃப் வந்து நீ பிரிண்ட் எடுக்கணும் ஒரு 300 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கெல்லாம் கணக்கு பார்க்காதீங்க, தயவு செஞ்சு படிக்கிறதுக்கு கணக்கு பார்க்காதீங்க புரியுதா. ஏன்னா நீ வந்து ஒரு நேரம் போய் ஒரு கடையில் போய் சாப்பிட்டேன்னா ஒரு 200 ரூபாய் ஆயிரும், ஒரு பிரியாணி சாப்பிட்டேன்னா புரியுதா. ஸோ அப்படி நினச்சிக்கோ. கொஞ்ச நாள் சாப்பாடெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு உனக்கு எதெல்லாம் தேவையான விஷயங்கள் இருக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து அதை என்ன பண்ணிக்கோ, அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கோ சரியா. அப்போ பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்ட அப்படின்னா நீ அதை பார்த்து என்ன பண்ணலாம், படிக்கலாம். ஸோ படிக்கும்போது இந்த மொபைல் எல்லாம் தூக்கி தள்ளி வச்சிருங்க. உனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு நீ நடந்து போய் எடுக்கிற டிஸ்டன்ஸில் ஃபோனை வச்சுக்கோங்க. அப்போ சார் நான் டவுட் வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ ஒரு கொஸ்டின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இல்லை ஒரு பிடிஎஃப்லேயே நீங்கள் சால்வ் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல ஒரு 50 கொஸ்டின் இருக்கிற ஒரு பிடிஎஃப் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 50 கொஸ்டின் சால்வ் பண்ணி முடிச்சுட்டு அந்த டவுட் என்ன கொஸ்டின்ஸ் இருக்குதோ அதுக்கப்புறம் நீங்கள் போய் என்ன பண்ணு, கூகுள்லையோ இல்லை யூடியூப்லேயோ போய் பாரு. சும்மா ஒவ்வொரு கொஸ்டின் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காத, கூகுளில் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிட்டு இருக்காத, உன்னோட டைம் வந்து என்ன ஆகும், வேஸ்ட் ஆகும் சரியா. ஸோ 4வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, குரூப் ஸ்டடி. ஸோ நிறைய பேர் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, செல்ஃப் ப்ரிப்ரேஷன் இருக்கும். ஏன்னா நீங்கள் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, ஸோ இல்லை படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இந்த மாதிரி செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுவீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு காலேஜ் படிக்கும்போது ஒரு 21 இயர்ஸில் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே. இதே இது உங்களோட லாஸ்ட் அட்டம்ப்டாக இருக்குது, இந்த எக்ஸாம் தான் உங்கள் லாஸ்ட் அட்டம்ப்ட், இதுக்கு மேலே ஒரு அட்டம்ப்டே இல்லை அப்படின்னா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காது, அந்த செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பக்கம் போகாது. யாராவது குரூப் ஸ்டடி பண்ணுங்கள், கம்பைன் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் இருந்தாலும் என்ன பண்ணுங்கள், கம்பைன் பண்ணி நீங்கள் படிங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு அகாடமியில் என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணி படிங்க. ஏதாவது ஒரு அகாடமி பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணி படிங்க. ஏன்னா லாஸ்ட் அட்டெம்ப்ட் இருக்கும்போது நீங்கள் இந்த செல்ஃப் ஸ்டடி பண்ணிங்கன்னா ஒருவேளை நீங்கள் மிஸ்டேக் பண்ணி உங்களால் கற்றுக்க முடியலன்னா உங்கள் லைஃபே போயிடும். அதே இது ஏதாவது ஒரு நல்ல அகாடமி நீங்கள் போகும்போது ஒன்று அவங்க சொல்லி தருவாங்க, இல்லைன்னா அங்கே உங்களுக்கு என்ன கிடைக்கும், 4-5 ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஸோ நம்ம டெய்லி வந்து நமக்கு வந்து என்ன இருக்கும், ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரியா. ஸோ இல்லை சார் என்னால் இந்த மாதிரி அகாடமிலாம் போக முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஆன்லைன் கோர்சஸ் வாங்கி வச்சுருப்பீங்க, இல்லை ஏதாவது யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்து படிப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்டடி என்விரான்மெண்ட் வந்து என்ன பண்ணி வச்சுக்கோங்க, கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டடி என்விரான்மெண்ட், ஒரு ரூம் இருக்குது, இல்லை ரூமே இல்லை சார் எனக்கு வீட்டில் ஒரே ரூம் தான் இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன ஒரு டேபிள் மாதிரியா செட் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்டடி என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஷெடியூல் எல்லாம் பேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணாதீங்க, மறக்கவே செய்யாதீங்க. இல்லை சார் எனக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அகாடமி போக முடியல அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து உட்காந்து படிங்க சரியா. 2 பேருமே நீங்கள் என்ன பண்ணலாம், மியூச்சுவலாக நாலேஜ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம், ப்ளஸ் என்ன பண்ணிக்கலாம், மியூச்சுவலாக அவங்களால படிக்கவும் முடியும், மோட்டிவேட் பண்ணி வைக்கவும் முடியும் சரியா. ஸோ நிறைய இன்ஸ்டியூட்டில் ஸ்டடி ஹால்லாம் கொடுக்குறாங்க, உங்களை படிக்க முடியல, ஃபீஸ் கட்ட முடியல, ஸ்டடி ஹாலையாவது யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லைனா பக்கத்தில் லைப்ரரி இருக்கலாம், லைப்ரரியில் உட்காந்து படிப்பாங்க புரியுதா. ஸோ நிறைய இடத்துல உட்காந்து படிக்கிறாங்க. அந்த மாதிரி குரூப் ஸ்டடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி என்ன பண்ணலாம், பாஸ் பண்ணலாம் சரியா. ஸோ 5th ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாரும் போய் பார்க்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா இந்த மோட்டிவேஷனல் வீடியோஸ் சரியா. மோட்டிவேஷன் எங்கே சார் மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த மோட்டிவேஷனல் வீடியோவை பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ மோட்டிவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் வந்து இப்போ உங்களை ஒரு மோட்டிவேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருப்பீங்க நீங்கள் இந்த விஜய் படத்தில் வர மாதிரி அப்படி நரம்பெல்லாம் இதாகி இப்படி போகும் உங்களோட இது. 2 நாள் கழிச்சு அப்படியே கொஞ்சம் குறையும், 3ஆவது நாள் இன்னும் கொஞ்சம் குறையும், 4ஆவது நாள் இன்னும் கொஞ்சம் குறையும், 5ஆவது நாள் அப்போ ஒன்றுமே இருக்க அப்படி போயிடுவீங்க. இதான் மோட்டிவேஷன். ஸ்டார்டிங்கில் பெருசாக போகிற மாதிரி இருக்கும், கடைசியில் ஒன்றும் இல்லாமல் புஸ்வானம் ஆயிரும் சரியா. இதே நீங்கள் செல்ஃப் டிசிப்ளினாக இருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி இருக்கும், டெய்லி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அந்த வேலையை, அது வந்து கரெக்டாக போயிட்டே இருக்கும். கரெக்டாக போய் 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 உங்கள் டார்கெட் வந்து என்ன ஆகும், அது அச்சீவ் பண்ணும். டார்கெட் வந்து என்ன ஆகும், அச்சீவ் பண்ணும். ஸோ இதான் டிசிப்ளின் அப்படிங்கிறது. அப்போ டெய்லி 1 hour படிக்கிறீங்க அப்படின்னா டெய்லி 1 hour படிச்சிருங்க, எப்படியா படிச்சிருங்க.
விழுந்து நொறுங்கி ஏதாவது ஒன்று இல்லை, ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு, உடம்பு சரியில்லை, எதுவானாலும் பிரச்சனை இல்லை, 1 hour படிச்சிரு. ஸோ இந்த 1 hour நம்ம செலவு பண்ணது நம்ம வாழ்க்கைக்காக, நம்மளோட லைஃப்காக. நல்லா புரிஞ்சுக்கோ, நம்மளோட லைஃப், வேற யாரோட லைஃப் கிடையாது. இந்த லைஃப் வந்து நீ சந்தோஷமா ஒரு கவர்மெண்ட் வேலையில போய் ஒரு நல்ல நீ ஏர்ன் பண்ண அப்படின்னா நீ தான் சந்தோஷமா இருக்க போற. இல்லை நான் கஷ்டப்பட்டு தான் நான் வந்து ஏர்ன் பண்ணுவேன் அப்படின்னா நீ தான் கஷ்டப்பட போற. ஸோ உன்னோட லைஃப் தான் இது. யாருக்காக படிக்க வேண்டாம், உனக்காக என்ன பண்ணு, படிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணு. சரியா? ஸோ இந்த மோட்டிவேஷன் வீடியோலாம் தேடி அலையாம டிசிப்ளினாக உட்காந்து என்ன பண்ணுங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ லாஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நான் வந்து நிறைய டைம் சொல்லுவேன், நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு வாய்ப்பு அப்படின்னு நீ தயவு செஞ்சு நினைக்கவே செய்யாதீங்க. வாய்ப்புன்னு நினைக்கவே செய்யாதீங்க. அது வந்து என்னன்னா வாழ்க்கை, ஸோ லைஃப் அப்படின்னு நினைச்சு அதை வந்து யூஸ் பண்ண பாருங்க. சரியா? நிறைய பேர் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ நமக்கு இந்த டைம் கிடைச்சிருக்குது 2019 போட்ட நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு அப்புறம் 2024 தான் போடுறாங்க. கிட்டத்தட்ட 5 years கழிச்சு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது. கண்டிப்பாக ஒரு 70,000+ வேகன்சிஸ் என்ன பண்ண போகிறாங்க, ஃபில் பண்ண போகிறாங்க. அப்படி நமக்கே நல்லா தெரியுது. புரியுதா? ஸோ அப்போ இப்போவே என்ன பண்ணுங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, இப்போவே என்ன பண்ணுங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 20 லட்சம் பேர் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி 20 லட்சம் பேர் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காங்க வெறும் 6500+ வேகன்சிக்காக. அப்போ இதோட காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் ரயில்வே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சிலபஸ் கம்மி, சிலபஸ் ரொம்ப கம்மி தான் டிஎன்பிஎஸ்சியை கம்பேர் பண்ணும்போது. காம்படிஷன் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். நல்லா ட்ரை பண்ணால் நீங்கள் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ யாருக்காவது ஆன்லைன் கிளாஸஸ் இல்லை அப்படின்னா நான் வந்து ஸ்டே பண்ணி படிக்கிறேன் சார், எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் 24/7 என்னால் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா என்னோட கைடன்ஸில், புரியுதா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட சப்போர்ட்டில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இதுதான் என்னோட நம்பர். இதுக்கு வந்து என்ன பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன், ஹெல்ப் பண்ணி தருவேன். வேறு அகாடமிஸ் மாதிரி நம்மளோட அகாடமி இருக்காது. நம்ம கை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கறதுக்கு என்னால் முடிஞ்ச 200% என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணி தருவேன். சரியா? ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா மார்த்தாண்டம் இருக்குது. மார்த்தாண்டம் எங்கே இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. எல்லாருக்குமே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் கண்டிப்பாக தெரியும். ஸோ எஜுகேஷனில் நம்பர் 1 டிஸ்ட்ரிக்ட். ஸோ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டு 8248081621. ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து ஃப்ரீ ஹாஸ்டல் தான். ஹாஸ்டல் வந்து உங்களுக்கு ஸ்டே பண்ணதுக்கு வந்து நாங்கள் எந்த அமௌண்ட்டும் வாங்குறது கிடையாது. சரியா? ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி 4000 ஹோம்லி ஃபுட்டு தான். வீட்டில் தான் வந்து சமைச்சு தரோம். ஒருத்தவங்க வந்து சமைச்சு கொடுத்துட்டே போயிடுவாங்க. சரியா? ஃபுட்டுக்கு வந்து மந்த்லி 4000 இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். சரியா? ஸோ யாருக்காவது வேணும், நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் நைட்டு வந்து 9 to 9 இங்கே தான் இருப்பேன். மார்னிங் 9லேருந்து நைட் 9 வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். அவன் வீக்லி 3 days ஃபுல்லாமே இன்ஸ்டியூட்டில் தான் இருப்பேன். வீக்லி 3 days வந்து இன்ஸ்டியூட்டில் 24/7 இங்கே தான் இருப்பேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எங்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அது போக ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸ்க்கும் தனியாகவே இருக்கிறாங்க. புரியுதா? இது போக ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்காங்க, மதுரை திருச்சியிலேருந்தெல்லாம் பசங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தங்கியிருக்காங்க. ஸோ சேர்ந்து உட்காந்து படிக்கலாம். சரியா? இப்போ ஆர்பிஎஃப் ரெக்ரூட்மெண்ட் வருது, அடுத்து என்டிபிசி வருது, அடுத்து குரூப் டி வருது. இது எல்லாத்துக்குமே ப்ராப்பர் மெட்டீரியலோட கிளாஸஸ் வந்து இருக்குது. யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா இந்த நம்பர் வந்து என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நீங்கள் வந்து உங்கள் ப்ரிப்ரேஷன் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் பாஸ் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட்.